வணக்கம். மூன்றாம் பிறவி சிறுகதை. படைப்பு லக்ஷ்மி அவர்கள். இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். வெள்ளிக்கிழமை காலை அந்த தனியார் மருத்துவமனையின் 2வது மாடி அறையில் ஜன்னல் அருகே நான் புறப்பட தயாராக உட்கார்ந்திருந்தேன். 3 வார காலமாக அங்கே நான் தங்கிவிட்டிருந்தேன். வைரஸ் நிமோனியா காய்ச்சல் என்றுதான் சொல்லி என்னை அனுமதித்தார்கள். காய்ச்சல் நின்றுவிட்டது. ஆனால் இருமல் குறையாமல் முன்னைவிட உடல் அயற்சி அதிகமாகி விட்டிருந்தது. காலையிலேயே நர்ஸின் உதவியோடு நான் குளியலை முடித்து கொண்டு விட்டிருந்தேன். முதல் நாள் என்னுடைய பிறந்த நாள். என் கணவர் கௌதம் எனக்கு ஆசையோடு வாங்கி வந்த பிரிண்டட் சில்க் புடவையை எடுத்து உடுத்தி கொண்டிருந்தேன். கனமான சேலையை விட இது உனக்கு பிடிக்கும், லேசான பட்டு வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை என் முன் நீட்டினார் அவர். வட்ட வடிவில் சூரியகாந்தி பூ அச்சிட்ட நீல வண்ண பட்டு புடவை மிக அழகாக இருந்தது. அதை வாங்கும் பொழுதே இப்போது இவருக்கு நிலைமைக்கு மீறிய ஒரு செலவு என்று மனதில் நினைத்து கொண்டேன். மருத்துவமனையின் பில் எக்கச்சக்கமாக ஓடியிருக்கும். கட்டி முடிக்க திணறிவிட்டிருப்பார். எனக்கு தெரியாதா? நான் அந்த மருத்துவமனையில் தங்குவது இது 2வது முறை. முதல் தடவை அந்த பெரிய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பொழுது அப்பா எனது எல்லா செலவுகளையும் மேற்கொண்டு விட்டிருந்தார். அண்ணா கணேசன், நான். அவருக்கு 2 குழந்தைகள். சின்ன வயதில் தாயை இழந்துவிட்டோம். இதனால் என்மேல் மிகவும் பரிவாக இருப்பார் அப்பா. ஒரு தடவை நான் தும்பினால் கூட அப்பா கவலையில் துடித்து போய்விடுவார். அத்தனை அன்பு என்மேல். அதனால் அந்த தனியார் மருத்துவமனையில் எனக்கு ராஜ வைத்தியம் பார்த்திருந்தார். நகரத்தில் அவர் சிவானந்தம் ஸ்டீல்ஸ் பைப் அண்ட் ராட்ஸ் நிறுவனத்தின் தொழிலதிபர். வசதியாக வாழ்ந்தவர். ஆனால் இப்பொழுது வியாபாரம் நொடித்து விட்டது. அந்த அறுவை சிகிச்சை நடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வீட்டிற்கு திரும்பும் பொழுது சில தினங்களில் அப்பா மாரடைப்பால் திடீரென்று இறந்துவிட்டார். இதில் எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சி. முக்கியமாக எனது மாமியார் மீனாவிற்கு மகத்தானது ஒரு அதிர்ச்சி. என் கல்யாணத்தின் பொழுது அப்பா சம்பந்தி அம்மாள் கேட்ட சில விஷயங்களுக்கெல்லாம் சரி சரி என்று தலையை ஆட்டிவிட்டிருந்தார். சீதனமாக அடையாறில் ஒரு பங்களா, மாப்பிள்ளையின் சொந்த உபயோகத்திற்கான ஒரு கார், அப்பாவின் தொழில் நிறுவனத்திலேயே என்ஜினியர் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல உத்தியோகம், கணிசமான சம்பளம், பெண்ணுக்கு நகைகள், பண்டம், பாத்திரங்கள் இத்தியாதி. அப்பாவுக்கு குடிப்பழக்கம் உண்டு. இலைமறைவு காய்மறைவு என்ற ரீதியில் கம்பெனி மீட்டிங் மற்றும் ஓய்வு நாட்களில் தனது அறைக்குள்ளே ரகசியமாக அவ்வப்பொழுது குடிப்பார். என் கல்யாணத்துக்கு பின்னர் ஒருமுறை விடுமுறை நாளின் போது அப்பாவை காண சென்றிருந்தோம். வழக்கத்தை மீறி வெளிநாட்டு நண்பர் கொடுத்த ஜானி வகை ஒரு கை பார்த்து விட்டார். பேச்சும் சிரிப்புமாக ஒரே ஆர்ப்பாட்டமான நிலை. அது சமயம் சம்பந்தியை சேமம் விசாரிக்க வந்த என் மாமியாரிடம் அவர் வசமாக தானே மாட்டிக்கொண்டார். எனக்கு பெண்ணும் பிள்ளையும் 2 கண்களைப் போல முக்கியமானவர்கள். வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதனால் சம்பந்தியம்மா, வனிதா மேலே நான் 5 லட்சம் பேங்கில் போட்டுவிட தீர்மானிச்சிருக்கேன். அத்துடன் அவர் வாயை மூடிக்கொண்டிருந்திருக்கலாம். எழுந்து உண்டே சென்று தனது இரும்பு பெட்டியை திறந்து குடும்பத்தின் பொக்கிஷமான அந்த வைர மோதிரத்தை எடுத்து வந்தார். இதேபோல் ஒரு வைரத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. பிங்க் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கேரட் எடை கண்ட ஒரே கல். எங்கள் தாத்தா காலத்தில் ஜமீன்தாரிடம் வாங்கினார்களாம். அவர் ஒரு ஜென்மர்காரனிடம் வாங்கி வந்தது. பழைய கட்டான். ஆனாலும் பளபளப்பிற்கும் பூரிப்பிற்கும் ஈடு இணை கிடையாது. நீல வெல்வெட் பெட்டிக்குள் ரோஜா வண்ண கதிர் வாரி இறைத்த வண்ணம் இருந்த மோதிரத்தை என் மாமியாரிடம் காட்டினார். என் மாமியாரின் கண்கள் பேராசையினால் விரிந்தது. உள்ளத்தில் எத்தனையோ கற்பனை. பாவம் அவர் ஆசை பேராசையாகிவிட்டது.
அப்பா இறந்ததும் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. கணேச அண்ணாவை கைக்கு அனைத்து நிர்வாகமும் சென்றுவிட்டது. சொத்தும் கைமாறியது. 5 லட்சமா? தங்கைக்கு செய்ய வேண்டியது எல்லாமே அப்பா செய்து விட்டார். இனி இங்கிருந்து பைசா பெயராது என்று கண்டிப்பாக பேசி சம்மந்தி அம்மாளை கத்தரித்து விட்டார் அண்ணா. வனிதாவுக்கு அந்த மோதிரமா? யார் சொன்னது? குடும்ப பரம்பரை சொத்து அது. பிள்ளைக்குத்தான் சேரும். சண்டைக்கு வந்துவிட்டார் அண்ணா. மறுத்துவிட்டாள் அண்ணி நளினி. அவ்வளவுதான். என் மாமியார் கடுங்கோபத்துடன் வேறு இடத்தில் மகனை வேலை தேடிக்க சொல்ல உத்தரவிட்டு விட்டார். தாயார் கிழித்த கோட்டை தாண்டாத பிள்ளை. ஐஐடியில் தங்கப்பதக்கம் வாங்கி படித்தவர் என்றாலும் சில மாதங்கள் வேலை கிடைக்காமல் திண்டாடி தவித்து போனார். முடிவில் ஒரு என்ஜினியரிங் கம்பெனியில் அப்பா கொடுத்த சம்பளத்தில் பாதி அளவிற்கு அடிமட்ட நிலையிலிருந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. அத்துடன் பிறந்த வீட்டு உறவும் அற்றுப்போயிற்று. போக்குவரத்து நின்று 1 வருஷத்திற்கு மேலாகிவிட்டது. நெடுஞ்சாலையில் என் பார்வை விழுந்தது. சிந்தனை அருந்தது. அப்பா கொடுத்த பழுப்பு வண்ண பியட் காரை என் கணவர் செலுத்திய போது எனக்கு அப்பாவின் நினைவு அதிகமாக வந்தது. என் கணவரை என்னால் நன்கு பார்க்க முடிந்தது. கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டார். சட்டை பையை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டார். 1 வருஷம் தீபாவளியின் போது நான் அவருக்காக எடுத்த ஷர்ட் அது. புலிவேஷம் போல் என்ன 2 கோடுகளும் பூவுமாக. ஆரஞ்சு வர்ணம் கண்ணை வலிக்கிறது. ஆனாலும் உனக்கு ரசனை ரொம்ப மட்டம். மாமியார் என்னை மட்டமாக திட்டினார். 5 லட்சம் பணமும் வைர மோதிரமும் இல்லை என்று ஆன பிறகு அவருக்கு நான் வேண்டாத மருமகளாகிவிட்டேன். கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்ற நிலை. என் பிறந்த வீட்டிலிருந்து நான் எத்தனையோ பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன். அத்துடன் என் தாய் வழி வந்த ஒரு அலாதி பொறுமையையும் கூட கொண்டு வந்துள்ளேன். எவ்வளவு நல்லதாகி விட்டது. இல்லாவிடில் எங்கள் வீடு ஒரு யுத்த களமாக மாறிவிட்டிருக்கும். தாய்க்கும் தாளத்திற்கும் இடையே கௌதம் பாவம் துடித்து போவான். கொஞ்ச நேரத்தில் அறையின் கதவை திறந்து கொண்டு அவர் மூச்சு இறைக்க உள்ளே வந்தார். லிப்டிற்கு காத்திருக்க நேரம் இல்லை. ராகு காலத்திற்கு முன் உன்னை அழைச்சி போகணும் வந்தேன். கோயிலுக்கு சென்று வந்தேன். பூவை எடுத்து தலையில் வைத்துக்கொள் என்றார். கௌதம், இந்த பூ இன்னும் கொஞ்ச நாளில் வாடி உதிர்ந்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா? என்னிடம் எழுந்த கேள்வியை நெஞ்சத்திலேயே தங்கிவிட்டது. வேதனை படர்ந்த அவர் முகத்தை பார்க்க எனக்கு எதுவும் பேச மனம் வரவில்லை. பூசரத்தை தலையில் சூடிக்கொண்டேன். வழி நெடுகிலும் அவர் மௌனமாக வண்டியை ஓட்டுக்கொண்டு வந்தார். ராத்திரி நீ நல்லா தூங்குனியாமா? திடீரென்று கௌதம் கேட்டார். சமீப காலத்தில், அதுவும் அவரது தாயார் இரத்த அழுத்தம் மேலோங்கி இறந்த பின்னர் அவரிடம் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்ததை நான் கவனித்தேன். வனிதா என்று வாய் நிறைய அழைப்பதை விட்டுவிட்டு, என்னம்மா சொன்னேன், ஏதம்மா இது என்று அம்மா பட்டம் போட்டு ஆசையுடன் அழைக்க தொடங்கியிருந்தார். கௌதம் அன்பான கணவர், பொறுப்புகள் நிறைந்தவர், கடமை உணர்வு உள்ளவர். வீட்டிற்குள் நுழைந்த பொழுது 20 நாட்களுக்குள் வீடே தலைகீழ் ஆகிவிட்டது போல் ஒரு பிரமை. கால் கையை கழுவிக்கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு உட்கார், சாப்பாடு பரிமாறுகிறேன் என்றார். இந்த குடும்ப விளக்கே அணையப் போகிறது. உண்மை தெரிந்தும் ஏன் இந்த நாடகம் கௌதம் என்று கத்தி பேச வேண்டும் எனக்கு மனதில் ஆவேசம். உங்கள் மனைவி நீண்ட நாள் ஜீவித்திருக்க மாட்டாள். இப்பொழுது புற்றுநோய் இரத்தம் வழியாக பரவி சுவாச பைகளை பற்றி கொண்டு விட்டது என்று டாக்டர் சொல்லிவிட்ட உண்மையை கேட்டு ஏற்கனவே இடிந்து போய் நிற்கும் அவரை நான் வேறு வகையில் வதைக்க வேண்டாம் என்று பேசாமல் இருந்துவிட்டேன். சமையல்கார அம்மாளை அனுப்பிவிட்டேன். இனி வீட்டில் நீயும் நானும் தான் இருக்கப் போகிறோம். ஆஃபீஸில் 1 மாதம் லீவு போட்டுவிட்டேன்.
இன்றைக்கு என்னுடைய சமையல் என்று கணவன் குழந்தை போல் பேசிக்கொண்டிருந்தார். ஜன்னல் வழியே தோட்டத்தில் வளர்ந்து நின்ற மாமரத்தை பார்த்தேன். இதுவும் ஒரு மலட்டு மரம் என்று என் மாமியார் ஒருமுறை என்னை இடித்து கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. சாப்பாட்டறையில் ஒரு ஜிகினா மாலைக்குள் அடங்கிவிட்டிருந்த என் மாமியாரின் படத்தின் மீது பார்வை விழுந்தது. கௌதம் அழுது கொண்டிருந்தார். நான் அவரது தோளில் கை வைத்தேன். நர்சிங் ஹோமில் புதிதாக இப்பொழுது வேலையில் சேர்ந்திருக்கிற டாக்டர் ஸ்டெல்லா என்னோட அடிநாளில் படித்தவங்க, நல்லதொரு சிநேகிதி. எல்லா உண்மையும் என்னிடம் சொல்லிவிட்டார். எல்லா உண்மையுமா? கௌதம் அவளை படபடப்புடன் பார்த்தான். என் வயிற்றில் இருப்பது சாதாரண கட்டியல்ல, கருப்பையில் வரக்கூடாத வயசில் வந்திருக்கும் புற்றுநோய். இப்போது விட்டுப்போன துளி பகுதி எங்கேயோ ஒளிந்திருந்த இரத்தத்தில் பரவி சுவாச பையை பற்றி கொண்டு விட்டதாம். அதனால் எனக்கு முடிவு காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறினார். அடக்கடவுளே, இதையெல்லாம் யார் சொல்ல சொன்னது? துக்கம் தாழாமல் அவளை தன் மார்புடன் அடைத்து கொண்டு விம்மினார் கௌதம். எனக்கும் துக்கம் குமரி கொண்டுதான் வந்தது. ஸ்டெல்லாவை நினைத்து கொண்டு துணிவடைந்தேன். மீண்டும் அவரது கண்ணீரை துடைத்தேன். எனது பிறந்த நாளின் போது அண்ணனும் அண்ணியும் என்னை பார்க்க நர்சிங் ஹோமுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் விஷயம் தெரியும், ஆனாலும் காட்டிக்கொள்ள விருப்பமில்லை. ஒரு ஆச்சரியம் நடந்தது. அண்ணி இந்த வைர மோதிரத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. சில நாட்கள் வாழப்போகிறவள் அப்பா சொன்னபடி கொடுத்து விடுவோம், அந்த திருப்தியோடு போகட்டும் என்ற எண்ணம். தலையணை அடியில் பத்திரமாக வைத்திருந்த அந்த வெல்வெட்டு பெட்டியை திறந்து மோதிரத்தை கௌதமிடம் காட்டினேன். கௌதம், எனக்கு இந்த சமயம் நான் கேட்டால் மறுக்காமல் ஒரு காரியம் செய்ய வேண்டும். உனக்கு என்ன வேணும் சொல்லம்மா? கௌதம் விம்மினார். மறுக்கக்கூடாது. இந்த மோதிரத்தை சித்ராவுக்கு நீங்கள் திருமண பரிசாக கொடுக்க வேண்டும். எனக்கு பிறகு நீங்கள் அவளை உடனடியாக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். சித்ராவா? யார் அது? கௌதம் படபடப்பாக பேசினான். கௌதம், எனக்கு சித்ராவை பற்றிய அனைத்து விஷயம் இப்போதுதான் தெரிய வந்தது. என் பக்கத்து அறையில் அவள் பெரியம்மா நோயாளியாக படுத்திருந்தாங்க. சித்ரா அவங்களை பார்க்க தினமும் வந்து போனாள். பெரியம்மாவிலிருந்து அவளை பற்றி தெரிந்து கொண்டேன். இப்போது சித்ரா ஏதோ ஆஃபீஸில் வேலை செய்கிறாளாம். கல்லூரியில் படிக்கும் பொழுது அவளை ஒருத்தர் காதலித்து வந்ததாக அவள் பெரியம்மா கூறினார். பின்னர் அவர் கைவிட்டு விட்டாராம். அதே ஏக்கம் இன்னமும் அவளுக்கு. அவன் நினைவு. என் அன்பு கணவர்தான் அவர் என்பதை நான் அவரது பேச்சுவாக்கில் தெரிந்து கொண்டேன். அதெல்லாம் பழைய கதை, மறந்து போன விஷயம் என்றான் கௌதம். நான் நம்பலைங்க. நீர் பூத்த நெருப்பு போல் உங்கள் மனசில் அவள் மேல் கொண்ட அன்பு இன்னும் மறையவில்லை. ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் கல்யாணத்தின் பொழுது யாரோ சித்ரான்னு உரத்த குரலில் யாரையோ கூப்பிட்டதும் நீங்கள் திகைத்து போய் நின்று விட்டீர்கள். உங்கள் முகமே மாறிப்போச்சு. அப்போது அதன் அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. இப்போ புரிகிறது. விடியற்காலை 3 மணி. இது என்ன பேச்சு? கொஞ்சம் தூங்கம்மா என்றார் கௌதம். நேரம் இருக்கும் பொழுது பேசி முடிச்சிடுறேன். பின்னால் இருக்கவே இருக்கு அந்த பெரும் தூக்கம். துக்கம் அடைக்க சொன்னார். கௌதம், நீங்கள் சித்ராவை நான் கைவிடலைம்மா. கடமைக்கு முன்னால் காதலை தியாகம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பெற்ற தாயின் பேச்சை மறுக்க இயலவில்லை. 10 மாதம் என்னை சுமந்து பெற்றவளாச்சு. என்ன செய்வேன்? கோலை என்றுதான் வச்சுக்குவேன். சித்ரா இன்னமும் உங்கள் நினைவில் இருக்கிறாளா? அந்த நினைவை நீங்கள் நெஞ்சிலே சுமக்கிறீர்களா என்றார்.
இப்பொழுது இந்த பேச்செல்லாம் என்னத்துக்கம்மா? கௌதம், திருமணம் என்பது 7 பிறவிக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பந்தம். இதை நான் நம்புகிறேன். இந்த வாழ்விலேயே நான் 2 பிறவி எடுத்துவிட்டேன். தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னை கல்யாணம் செய்து கொண்டாலும் என்னை மகிழ்ச்சியோடு உங்கள் மனைவியாக வாழ வச்சிங்க. உடம்புக்கு முடியாமல் நான் நோயாளியானதும் பெற்ற தாயிடம் காட்டும் பரிவும் பாசமும் காட்டி என்னை மிக்க கவனித்து கொண்டீர்கள். என் எண்ணத்தில் மிக உயர்ந்து விட்டீர்கள். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. 3ஆவதாக ஒரு பிறவி எடுக்கணும்னு ஆசை இருக்குது. என்னம்மா ஆசை? தளதளத்தது கௌதமின் குரல். சித்ராவை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொண்டால் உனக்கு பிறகு என் வாழ்வில் இன்னொருத்தி தேவையா? எனக்கு தேவை கௌதம். ஏன் தெரியுமா? நான் 3ஆவது பிறவியில் உங்களுக்கும் சித்ராவுக்கும் குழந்தையாக பிறந்து உங்கள் மடியில் தவழ ஆசைப்படுகிறேன். தாரமாக தாயாக என்னை வாழ வச்சிங்க. நீங்கள் சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்க. அவளிடம் இதை பற்றி நான் பேசிவிட்டேன். அவள் ஒப்புக்கொண்டு விட்டாள். கௌதம், இந்த 3ஆவது பிறவிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா? அவரது கண்ணீர் மலர்களைப் போல் மென்மையாக என் முகத்தில் உதிர்கின்றன. எங்கோ போவதை போன்றதொரு பிரமை. ஒளிமயமான ஒரு இடத்திலிருந்து யாரோ என்னை அழைக்கும் குரல். மரணம் இத்தனை இனிமையானதா? பயமில்லை. கண்களை நான் மூடிக்கொண்டு அதன் அழைப்பிற்கு சித்தமாகிறேன். இந்த கதையை கேட்டவர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.